எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, உபகிரகங்களில் ஒரு 5 கிரகங்கள் அது சேர்ந்து நம்ம தூமாதி ஐவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது என்னென்ன அப்படின்னா, தூமன், வியதிபாதன், பரிவேடன், இந்திரதனுசு, தூமகேது. இந்த 5 கிரகங்களினுடைய கணக்கிடும் முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஜாதகத்தில் இந்த 5 கிரகங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த முறை, தூமாதி ஐவர் கணக்கிடும் முறை. இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு தூமன் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய புதல்வன். ஸ்புடம் அப்படின்னா அது எந்த டிகிரியில் இருக்கோ அதை தான் நம்ம ஸ்புடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ தூமன் எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குதோ அதை தான் நம்ம தூமன் ஸ்புடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதை கணக்கிடும் முறை பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் ஸ்புடம் ப்ளஸ் 133.20 டிகிரி. இதை கூட்டினீங்க அப்படின்னா என்ன வருதோ அதுதான் தூமனுடைய ஸ்புடம். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் நேற்று எந்த டிகிரியில் இருக்குது, நேற்று எந்த டிகிரியில் இருந்தது அப்படின்னா, மிதுன ராசியில் 18 டிகிரியில் சூரியன் இருந்தது நேற்று. இது நேற்றை போட்ட கணக்குங்கிறதுனால அதை அப்படியே நான் போடுறேன். சூரியன் மிதுன ராசியில் 18 டிகிரியில் இருக்குது. அப்போ மேச ராசி 30 டிகிரி, ரிஷப ராசி ஒரு 30 டிகிரி, மிதுன ராசி ஒரு 18 டிகிரி. அப்போ 30 + 18 78 டிகிரி. அப்போ சூரியன் இருக்கக்கூடிய டிகிரி 78 டிகிரியில் இருக்குது. மிதுன ராசியில் 18 டிகிரி, அதை தான் நம்ம 78 டிகிரின்னு போட்டு ப்ளஸ் 133.20 கூட்டுறோம். 133.20 கூட்டினோம்னா டோட்டல் எவ்வளோ வருது? 211.20 டிகிரி வருது. இதுதான் தூமன் ஸ்புடம். தூமன் ஸ்புடம்னா தூமன் அப்படிங்கிற பிளானட் 211 டிகிரியில் என்ன நட்சத்திரம் விழுகுதோ அங்கே போய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு ராசிக்கு 30 டிகிரி, 5 ராசிக்கு 150 டிகிரி, 6வது ராசி 180 டிகிரி, 7வது ராசி 210 டிகிரி. 7வது ராசிங்கிறது துலாம் ராசி தானே. துலாம் ராசியில் 210 டிகிரி ஃபினிஷ் ஆயிரும். அப்போ இது 211 டிகிரி அப்படின்னா விருச்சிக ராசியில் 1 டிகிரியில் இது நிற்கும். விருச்சிக ராசியில் 1 டிகிரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, துலாம் ராசியில் எந்த நட்சத்திரத்தில் முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் முடியும் துலாம் ராசி. அப்போ இது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் விருச்சிக ராசியில் போய் இருக்கும். விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் போய் தூமன் அப்படிங்கிற கிரகம் போய் நிற்கிது. இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ராசிக்கு 30 டிகிரி, 5 ராசி அப்படிங்கும்போது 150 டிகிரி, 6 ராசிங்கிறது 180, 7 ராசிங்கிறது 210. அப்போ 7 ராசி முடிஞ்சு 8வது ராசியில் 1 டிகிரி 20 கலையில் அது நிற்கிது. அப்போ விருச்சிக ராசியில் ஃபஸ்ட்டு நட்சத்திரம் என்ன? விசாகம் 4ஆம் பாதம். விசாகம் 4ஆம் பாதத்தில் இந்த தூமன் அப்படிங்கிற பிளானட் போய் நிற்கிது. இப்போ தூமனுடைய பாகையை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வியதிபாதன் ஸ்புடத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்புடம்னா அதை நிற்கக்கூடிய டிகிரி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த ராசியில் இருக்கோ அதை தான் நம்ம வியதிபாதன் ஸ்புடம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வியதிபாதன் அப்படிங்கிறது யாருடைய பையன் அப்படின்னா, ராகுனுடைய புதல்வன். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, 360 டிகிரி டோட்டல் ராசி மண்டலம் 360 டிகிரி. 360 டிகிரியிலேருந்து இந்த தூமன் வரக்கூடிய அந்த டிகிரியை கூட்டினீங்கன்னா, கழிச்சிங்க அப்படின்னா அதுதான் வியதிபாதனுடைய ஸ்புடம். இப்போ டோட்டலாக 360 டிகிரி இருக்கா. 360 டிகிரியிலேருந்து தூமனுக்குரிய டிகிரி 211. அதை நீங்கள் போட்டு கழிச்சிங்க அப்படின்னா மீதி 148.80 வருது. அதை 149ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 149வது டிகிரியில் வியதிபாதன் ஸ்புடம் விழுகுது. இப்போ 149 டிகிரி அப்படின்னா 5வது ராசி. 5 ராசி 150 டிகிரி. அப்போ 5வது ராசியில் கடைசி 1 டிகிரியில் இது இருக்குது. 5வது ராசினா என்ன? 5வது ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியில் கடைசி 1 டிகிரி அப்படிங்கிறது உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். அப்போ வியதிபாதன் அப்படிங்கிறது உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்குது. தூமன் அப்படிங்கிற கிரகம் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் இருக்குது. அப்போ 2 கிரகங்கள் எங்கே நிற்கிதுங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. 3வது பரிவேடன். பரிவேடன் அப்படிங்கிறது சந்திரனுடைய புதல்வன். இந்த சந்திரனுடைய புதல்வனை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, அந்த வியதிபாதனுடைய டிகிரி இருக்குல்ல, இதோட 180 டிகிரி ஆட் பண்ணிங்கன்னா அது பரிவேடனுடைய பாகை வந்துடும். அதாவது அதுக்கு ஆப்போசிட்டில் இது இப்போ வியதிபாதன் எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, உத்திர நட்சத்திரம் சிம்மராசியில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். உத்திரம் 1. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்ன? சிம்மராசிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ராசி என்ன? கும்பராசி. அப்போ கும்பராசியில் போய் அது போய் நிற்கும். 180 டிகிரிங்கிறது அதுக்கு 7வது ராசி. இதோட ப்ளஸ் 180 கூட்டினீங்கன்னா என்ன வருதோ அங்கே போய் பரிவேடன் நிற்கும். பரிவேடங்கிறது 330 டிகிரியை விட 1 டிகிரி கம்மி. அதாவது 11ஆம் ராசி கும்பராசியில் கடைசி 1 டிகிரியில் இருக்குது. அதாவது புரட்டாதி 3ஆம் பாதத்தில் போய் நிற்கிது பரிவேடன். கும்பராசியில்
பூரட்டாதி 3ஆம் பாதம். ஏன் கும்பராசியில் போய் நிற்கிது அப்படின்னா ப்ளஸ் 180. இதுக்கு 7வது ராசி. சிம்ம ராசிக்கு 7வது ராசி என்ன கும்பம். கும்பத்தில் வந்து இதோட 180 கூட்டுறதுனால 329 டிகிரி, கடைசி 1 டிகிரிங்கிறது பரிவேடன் போயிட்டு பூரட்டாதி 3ஆம் பாதம் கும்பராசியில் போய் நிற்கிது. ஓகே, இந்திர தனுசுங்கிறது சுக்கிரனுடைய புதல்வன். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா டோட்டல் ராசி மண்டலம் வந்து 360 டிகிரியிலேருந்து இந்த பரிவேடனை குறைச்சிட்டிங்க அப்படின்னா கழிச்சிட்டிங்க அப்படின்னா மீதி வரக்கூடிய டிகிரி இருக்குல்ல, அதுதான் வந்து இந்திர தனுசு நிற்கக்கூடிய இடம். இந்திர தனுசு எங்கே போய் நிற்கிது, ஒரு ராசி வந்து 30 டிகிரி. அப்போ 31 டிகிரி அப்படின்னா ரிஷப ராசியில் முதல் நட்சத்திரம் என்ன, கார்த்திகை 2ஆம் பாதம். கார்த்திகை 2ஆம் பாதம் ரிஷப ராசியில் போய் இந்திர தனுசு போய் நிற்கிதுங்க. கடைசியாக இருக்கிறது வந்து கேதுனுடைய பையன் வந்து தூமக்கேது. இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்திர தனுசில் வந்த மீதி இருக்குல்ல, இதோட 17 டிகிரி ஆட் பண்ணிக்கணும். இப்போ 31 டிகிரினா 31 + 17 48 டிகிரியில் போய் நிற்கிது. 48 டிகிரி அப்படிங்கிறது வந்து 2வது ராசியில் 18 டிகிரி, அதாவது ரிஷப ராசியில் 18வது டிகிரியில் என்ன இது இருக்குதோ அங்கே போய் நிற்கிது. இந்த தூமக்கேதுங்கிற கிரகம் வந்து அங்கே போய் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ கடைசி இது கரெக்டான செக் பண்ணுறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. இந்த தூமக்கேதுங்கிற கிரகத்தினுடைய டிகிரியோட 30 டிகிரி கூட்டினா 78 டிகிரி வருதா. இந்த 78 டிகிரிங்கிறது அன்னைக்கு சூரியன் ஸ்புடம் வந்து 78 டிகிரி தானே. அப்போ இதோட வந்து ஒரு 30 டிகிரி கூட்டினா அந்த சூரியன் ஸ்புடம் வரணும். வந்தால் தான் நம்ம பண்ணக்கூடிய கால்குலேஷன் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி வரும். 78 டிகிரியில் ஆரம்பித்து இந்த தூமன் ஸ்புடத்துலேருந்து ஒரு 30 டிகிரி கூட்டினோம்னா அதே 78 டிகிரி திரும்ப வரணும். அப்போ தான் நீங்கள் கனெக்ட் பண்ணது வந்து கரெக்டுன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த கணக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொருத்தரை வந்து ஒரு ரீகேப் பார்ப்போம். தூமாதி ஐவர் அப்படின்னு சொல்லக்கூடியது 5 கிரகங்கள். தூமன் செவ்வாயினுடைய புதல்வன், வியதிபாதன் ராகுனுடைய புதல்வன், பரிவேடன் சந்திரனுடைய புதல்வன், இந்திர தனுசுங்கிறது சுக்கிரனுடைய புதல்வன், தூமக்கேது கேதுனுடைய புதல்வன். இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு சூரியன் நிற்கக்கூடிய எந்த ராசி எந்த நட்சத்திரம் அல்லது வந்து எந்த டிகிரியில் சூரியன் நிற்குதுன்னு பார்க்கணும். சூரியன் நிற்கக்கூடிய டிகிரி வந்து மிதுன ராசியில் 18 டிகிரி, அதாவது மேசம் 30 டிகிரி, ரிஷபம் 30 டிகிரி, மிதனத்தில் ஒரு 18 டிகிரி, மூணையும் கூட்டினீங்கன்னா 78 டிகிரி. அப்போ சூரியன் வந்து 78 டிகிரியில் நிற்கிது. இதோட 133.20 கூட்டினீங்க அப்படின்னா வரக்கூடிய ரிசல்ட் வந்து தூமன் நிற்கக்கூடிய இடம். தூமன் நிற்கிறது வந்து 211.20 டிகிரி, அதாவது விருச்சிக ராசியில் விசாகம் 4ல் வந்து தூமன் நிற்கிது. ஓகே, அடுத்து வேதிபாதன் ஸ்புடம் அப்படிங்கிறது நிற்கக்கூடிய டிகிரி. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 360லேருந்து இந்த தூமன் ஸ்புடத்தை வந்து கழிக்கிறோம். மீதி வரக்கூடியது 148.80 149ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 149 டிகிரியில் வந்து எங்கே விழுது அப்படின்னா சிம்ம ராசியில் வந்து உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் விழுகுது. அப்போ வேதிபாதன் வந்து சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் நிற்கிது. பரிவேடன் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணோம்னா வேதிபாதன்லேருந்து 180 கூட்டிக்கணும். அதுக்கு ஆப்போசிட் 149 + 180 329. இப்போ சிம்ம ராசி உத்தரம் 1ல் இருக்கா, இதுக்கு ஆப்போசிட் வந்து கும்பராசி பூரட்டாதி 3ல் போய் நிற்கிது. கடைசி நட்சத்திரம் கும்பராசியில் கடைசி நட்சத்திரம் பூரட்டாதி 3. இது சிம்ம ராசியில் கடைசி நட்சத்திரம் உத்திரம் 1. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால பரிவேடன் வந்து பூரட்டாதி 3 கும்பராசியில் இருக்குது. இந்திர தனுசுங்கிறது எப்படின்னா 360லேருந்து இந்த இதை வந்து கழிக்கணும். அப்போ 31 டிகிரி. 31 டிகிரிங்கிறது கார்த்திகை 2ஆம் பாதம் வரும். ரிஷபராசி கார்த்திகை 2ஆம் பாதத்தில் இந்திர தனுசு இருக்குது. இதோட ஒரு 17 டிகிரி கூட்டினீங்கன்னா வரக்கூடிய ரிசல்ட் வந்து 48 டிகிரி வருது. அப்போ 48 டிகிரிங்கிறது ரோஹிணி நட்சத்திரமாக வரும். ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரும்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து தூமக்கேது இருக்கக்கூடிய இடம். இதோட ஒரு 30 டிகிரி கூட்டினீங்கன்னா இந்த சூரியனுடைய பாகை வந்து திரும்ப வரணும். வந்தால் நீங்கள் பண்ண கால்குலேஷன் கரெக்டு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த உபகிரகங்களில் தூமாதி ஐவர் கணக்கிடும் முறை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரியல அப்படின்னா திரும்ப வந்து இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி வந்து குளிகாதி நால்வருக்கு வந்து ஏற்கனவே மாந்தி அப்படிங்கிற கிரகத்துக்கு வந்து நான் எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிற சார்ட் வந்து நான் போட்டிருக்கேன். மாந்தி கணக்கிடும் முறை அதை பாருங்கள். அதுக்கடுத்து மீதி இருக்கக்கூடிய 3 பிளானட்ஸ்க்கு வந்து நான் டிகிரி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத போடுறேன். பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.